Hello everyone, welcome to post market analysis. So first of all, நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்க்குறோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,551. ஸோ ஹைக் கிரியேட் பண்ணது என்ன அப்படின்னா 23,596. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஓப்பனிங் கேண்டில் என்ன அப்படின்னா பேஸ் கேண்டில், பேஸ் ஃபார்மேஷன். ஸோ பேஸ் ஃபார்மேஷனை பிரேக் அவுட் கொடுத்தா அந்த சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை, என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு அந்த பேஸ் கேண்டிலோட ஹையஸ்ட் செகண்ட் கேண்டில் தூக்கிட்டு இன்சைடில் க்ளோஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா, அதாவது பேஸ் வந்து பிரேக் அவுட்டே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு 1 மினிட் கன்வெர்ட் பண்ணுறோம். 5 மினிட்ஸோட பேஸுக்கு 1 மினிட்ல வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் லோ டைம் ஃப்ரம் சாக் வந்து பார்த்துட்டு அந்த பக்கம் சேல் அடிச்சிக்கலாம், இல்லை பை அடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஐ வயலட் ஆச்சு, ஸ்டாப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, தென் லோ வந்து உடச்சிச்சு. ஸோ ரீட்டஸில் செல் அடிக்கலாம். பட் ரீட்டஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் செல் அடிச்சிருக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு ஜஸ்ட் ஒரு எம்எஸ்எஸ் ஜஸ்ட் அப்படியே பிரேக் அவுட் ட்ரேட் மட்டும் தான் எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, இந்த பிரேக் அவுட் ட்ரேட் நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி சிங்கிள் கேண்டில் கூட நடந்திருக்கேன். இது ஜஸ்ட்டு ஸோ அவ்வளோ ப்ராப்பரான சாக் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நாம் ஹை வச்ச கேண்டலோட லோ எடுத்து அப்படின்னு வரணும், வந்து வராது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு எம்எஸ்எஸ் ஒரு ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல செல் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கன்ஃபர்மேஷன் யார் 23,596 வந்து மார்க்கெட் போயிருக்கு. 23,600 கால் போட்டு எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா பை, புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா செல். 23,600 கால் அண்ட் புட்டுக்கான லெவல் என்ன அப்படின்னா 179.6 அப்படின்றது லெவல். ஸோ கால் ஆப்ஷனில் ஒரு லைனை போகிறோம் 179.6. புட் ஆப்ஷனில் ஒரு லைனை போகிறோம் 179.6. இந்த இடத்துல என்ன பண்ணுது, செகண்ட் கேண்டில் போயிட்டு அவங்க ஸ்பாட் சார்ட்டில் இந்த இடத்துல நமக்கு 1 மினிட்ல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வருது. ஓகேங்களா, 5 மினிட்ஸ் கேண்டிலோட செகண்ட் கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறான். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து அவங்களோட பொசிஷனை கட் பண்ண, பிரேக் ஒன்றில் கட் பண்ண, அந்த மாதிரி பர்பஸுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா பிரேக் ஒன்று டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவனை வந்து இவனோட பிரேக் ஒன்று சஸ்டெயின் டேப் பண்ணுறான். ஸோ இவன் எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு, இவன் எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கான். பிரேக் ஒன்று வந்து இவன் டெஸ்ட் பண்ணுறான் பைக்கு, இவன் டெஸ்ட் பண்ணுறான் ரெசிஸ்டன்ஸ் செல்லுக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம கன்ஃபார்ம் வந்து இந்த இடத்துல பை போட மாட்டோம். எப்போ போடலாம், அப்படி உடச்சி இப்படி ரீட்டஸ் கொடுத்தோன்னா பை போடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் இவன் உடச்சுனே கீழே வரணும். ஓகேங்களா, ஒரு சைடு வந்து பை ஆகுதுன்னா ஒரு பக்கம் செல் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணல, கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அப்சல்யூட்லி இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் ரோடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ அங்கேருந்து என்ன பண்ண அப்படின்னா டேரெக்டாக ஃபால் நேராக கீழே வந்தோம். ஸோ கீழே வந்து எதிர்க்க வந்தோம் அப்படின்னா இது டே டைம் ஃப்ரேமோட ஓபி. ஓகேங்களா, டே டைம் ஃப்ரேமில் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து வாட்டர் பிளாக். இது இந்த இடத்துல நமக்கு as per ரூல் இந்த கேண்டில் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி போட மாட்டோம். ஸோ என்ட்ரி போட்டோம் அப்படின்னாலுமே அகைன் வந்து இந்த இடம் வரும்போது நம்ம என்ட்ரி போடணும். ஓகேங்களா, அதாவது இது வந்து ஆஃப் பாடி கேண்டில் அப்படின்னா ஆஃப் பாடி 50% டேப் அடிக்கும்போது என்ட்ரி போகிறது தான் அட்வைசபிள். ஸோ அதுதான் வந்து ரியல் ஆர்டர்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ அப்போது 50% வந்து டேப் அடித்தோம். ஓகேங்களா, ஸோ 50% டேப் அடித்தோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தோம். ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட்டிங் கன்சாலிடேஷன் ஆர் கரெக்ஷன் 50% டே ஜோனில். ஓகேங்களா, சப்போஸ் டே ஜோனோட 50% இவன் தான். ஸோ ரிவர்ஸில் எங்கேருந்து நடந்துச்சு, அங்கே தான் ரிவர்ஸ் ஆகிருக்கான். கரெக்ஷன் ஆக்சுவலி வந்து இந்த உடைச்சதுக்கு இவன் கரெக்ஷன் மாதிரி தான். ஸோ ஆஸ் எஸ்எம்சி பிளேயராக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வருது அப்படின்னா பிரேக் அவுட்டில் என்ட்ரி போட மாட்டோம். பிரேக் அவுட்டும் வேலை செய்யும். எப்போ அப்படின்னா கீழே ப்ரீமியம் பஞ்சாக இருந்துச்சுன்னா வேலை செய்யும். ஸோ கிரியேட் பண்ணது 23,530 அந்த ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ நம்ம 530 வந்து 23,350 அதான் நம்ம எடுத்து பார்க்குறோம். 350யோட அவனோட பிரேக் வந்து 210.90. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 210.90 என்ன பண்ணியிருக்கு, 2 பாயிண்ட்ஸ் 2.5 பாயிண்ட்ஸுக்கு பிஃபோர் வந்து திரும்பி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இவன் தான் காரணம் அந்த மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணி விட்டதுக்கு. இவன் வந்து கிட்ட ஓட வரல. ஓகேங்களா, ஸோ அப்போ டே டைம் ஃப்ரேம் ஓபி அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்சல் அதாவது கரெக்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னையோட ஹையாக வந்து தட்டி தூக்கிட்டான். அதிகமாக இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஹையில் நமக்கு லோவில் லிக்விடிட்டி வந்து இருக்கும். பர்ஃபெக்டாக அடித்தான். அந்த இடத்துல அடித்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்,
இது வந்து நம்மளோட ஆர்டர் பிளாக் உடச்சிட்டு போனதுக்கு. ஓகேங்களா. ஆஸ் எஸ்எம்சி பிளேயர் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்போ வந்து அவனோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறானோ அங்கே வந்து சேல் அடிப்போம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணி கண்டது கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணுது, இது ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் எண்டு பாயிண்ட். அந்த இடத்துல வந்து சாக் கொடுத்தா செல் அடிப்போம். அதாவது இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதாவது இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டு ரிலேட்டிவ்லி ஹை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ட்ரெண்ட் லைன்னு சொல்லிடலாம், டபுள் டாப் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாமே ஒன்று தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் ப்ரைஸ் ஆக்ஷனோட எக்ஸிட் பாயிண்ட்டு, எஸ்எம்சி ட்ரோடோட செல் பாயிண்ட்டு, என்ட்ரி பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல சாக்கோடு வந்து கொடுத்தான். ஸோ போனோம், பட் 0.5 அந்த ரேஞ்சு தான் போயிருக்கான். நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸு செல் அடி கண்டி தான். 0.5க்கு மேலே டேப் அடித்தானாவே செல். ஸோ 0.5க்கு மேலே போயிருக்கு. ஸோ மேபி 600 வரைக்கும் போயிருக்கலாம். ஓகேங்களா. கரெக்டாக 600 வந்து போயிருக்கு. ஸோ அங்கேருந்து செல் ஆகிருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அங்கே தான் வரும். ஓகேங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ப்ரீமியத்தோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் அடிக்கலாம். வித்தவுட் ப்ரீமியம் டோன்ட் ட்ரேட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் வந்து 350 பஞ்சாக இருந்துச்சு. அரௌண்ட் வந்து 2.5 பைசு வந்து முன்னாடியே திருப்பி இருக்கான். ஸோ அதனால தான் திரும்பி இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ நமக்கு 600 கால் ஆப்ஷன் வீக் ஆகிடுச்சு, புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இங்கே வந்து பை எடுத்துருப்பா அப்படின்னா இந்த ப்ரீமியம் இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னா இதுதான் டார்கெட், இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா. இந்த இடத்துல மறுபடியும் கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிரேக் இவன் பாயிண்டில் எந்த மாதிரி கன்சல்டேஷன் நடக்குது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த பிரேக் இவனில் பீப்புள் டூ சம்திங், பிக் பிளேஸ் டூ சம்திங். ஓகேங்களா. அதனால தான் வந்து அந்தளவுக்கு நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுக்குது. ஓகே. ஸோ இது நம்மளோட பப்ளிக் கமெண்ட்லேயும் கொடுத்து வந்துச்சு. பிரேக்கின் வந்து கொடுத்துருந்தோம். அடுத்து இதில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து இந்த ட்ரேட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாக் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் டேட்டா வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இது ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். 20 ஜனவரிலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் எஸ்எம்சி ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் டேட்டா அனாலிசிஸ் ப்ளஸ் பிரேக்கிங் வந்து கவர் ஆகும்.